மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதை. தயவு செய்து உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த மன மகிழ்ச்சியினால் வாரத்தின் முதலாவது நாள் காலை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல இடங்களிலிருந்து அவருடைய சமூகத்திலே கடந்து வரவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் நன்றி சொல்லவும் கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளை தொடர்ந்துள்ள நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுங்களேன், எந்த புத்தகம்? கடைசியாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக காணப்படுகிறது. இந்த புத்தகத்திலே நான் வாசித்து பார்த்தபோது இந்த மல்கியா தன்னை குறித்தோ தன்னுடைய குடும்பத்தை குறித்தோ தான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றோ எந்த ஒரு காரியத்தையும் அவர் எழுதவில்லை. மல்கியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் த மெசஞ்சர், தேவனுடைய செய்தியாளன் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் தனக்கு கொடுத்த அந்த செய்தியை மாத்திரம் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரித்திர ஆசிரியர்கள் இவர் நெகேமியாவின் காலங்களிலே வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆகிலும் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாசித்த இந்த வேத பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மல்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று அதனுடைய செய்தியை பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது அதிகாரத்தை தயவு செய்து அப்படியே திருப்பி பாருங்கள். இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் என்ன செய்யறாங்க? சந்தேகிக்கிறவர்களாக. அதை தான் சொல்லுங்க, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ அநேகர் அன்றைய நாட்களில் ஆண்டவர் நம்மை சிநேகித்தாரா, தேவனுடைய அன்பு என்மேல் இருக்கிறதா என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் காணப்பட்ட ஒரு காலம். சந்தேகம் நமக்கு கூட அநேக நேரங்கள் என்ன வருது? சந்தேகங்கள் வருகிறது. ஆண்டவர் உண்மையாவே நம்மை நேசிக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை சந்தேகித்த, அவருடைய அன்பை, அவருடைய நேசத்தை சந்தேகித்த ஒரு ஜனங்கள் வாழ்ந்த காலம். இரண்டாவதாக அப்படியே நாம் படித்து கொண்டு வரும்போது இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், காணிக்கைகளினாலும் பலிகளினாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு என்ன செய்தார்களாம்? கனவீனப்படுத்தினார்கள் என்று நாம் அப்படியே படித்து வருகிறோம். எப்படின்னா, அவர்கள் நசல் கொண்டதையும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற காரியங்களை பார்க்கும் போது கண் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்ட மிருகங்களை அவர்கள் கர்த்தருக்கு பலியாக செலுத்தினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அதை நீங்கள் படிக்கும் போது நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள், அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ என்று அவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே கீழே நாம் படித்து கொண்டு வரும்போது ஆசாரியர்களுடைய நிலையை குறித்து சொல்லுகிறார். அந்த நாட்களில் வாழ்ந்த ஆசாரியர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று அங்கே அந்த வார்த்தையை குறித்து நாம் படிக்கிறோம். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கவும் கர்த்தருடைய பண்டிகைகளை அல்லது ஆராதனைகளை நடத்தவும் அவர்களை ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் அவர்கள் 10வது வசனம் பாருங்க, உங்களை எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல்
கொழுத்தும். அப்போ ஆசாரியர்களுடைய நிலைமை வேற மோசமாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற ஜனங்கள் மோசமான நிலையிலே, ஆவிக்குரிய நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். கீழே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். கீழே அப்படியே படித்துக் கொண்டு வரும்போது ஊழியத்தையும் கூட அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள் என்று அநேக காரியங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே காணப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே அவர்கள் திருடுகிறவர்களாக, தசமபாக காணிக்கையிலே அவர்கள் திருடுகிறார்கள் என்று எல்லாம் அப்படியே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய இருள் நிறைந்த ஒரு காலத்திலே ஒரு சிறு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்களாம்? 16வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்த ஒரு சிறு கூட்டத்தின் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தர் அதை என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள். இப்படி ஆவிக்குரிய சூழ்நிலை மிகவும் இருளடைந்திருந்த அந்த காலத்திலே ஒரு சிறு கூட்ட மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் பேசுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு. இன்றைக்கும் கூட உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த நேரத்தில் நல்லா சாப்பிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? நைட்டு சாப்பிட்டு இன்னும் அநேகர் எந்திரிக்காம கூட இருந்திருப்பாங்க. ஆனா நாம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? தேவ சமூகத்தில். இன்னும் சிலர் வெளியே எங்கேயாவது இயற்கை காட்சிகளை போய் பார்க்கலாம் என்று என்ன செஞ்சிருப்பாங்க? ஹாலிடேவை கொண்டாடும்படியாக, அதை என்ஜாய் பண்ணும்படியாக வெளியே போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்ட மக்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்யறாங்க? தேவ சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறோம்? தியானிக்கிறவளா இருக்கிறோம். அப்போ தியானிக்கும் போது என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவர்கள் பேசிக்கொள்வதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். நாம கவனிக்கிறோமோ இல்லையோ, பிரசங்கத்தை நாம கவனிக்கிறோமோ இல்லையோ, யார் கவனிக்கிறா? ஆண்டவர். என்னத்துக்காக நான் அதை உணர்கிறேன்? ஒழுங்கா பேசுறேனான்றது கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்துட்டே இருக்கிறார். நீங்களும் ஒழுங்கா கேட்கிறீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அதை அப்படியே படிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அது மாத்திரல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்ன எழுதி வச்சிருக்காராம்? ஞாபக புஸ்தகம். இங்க புடிச்சிட்டு போகும்போது அவர் அட்டெண்டன்ஸ் போடுவார். ஒழுங்கா பிரசங்கத்தை கவனிச்சான், இவன் கர்த்தருடைய வார்த்தை ஒழுங்கா கேட்டான் என்று. யாரு? நம்மெல்லாம் இல்ல, யாரே கவனிக்கிறாங்க. அதை ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதனால என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் சொல்றது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். ஆமா, நம்ம இப்படி வார்த்தையை கேட்டு என்னவா மாறணுமா? அவருடைய பொக்கிஷங்களாக, சம்பத்துகளாக, விலையேற பெற்றவர்களாக அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த சம்பத்தை ஒரு நாள் சேர்ப்பார். வசனத்தை தியானித்து, வசனத்தை ஆராய்ந்து பார்த்து, நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மை விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றி ஒரு நாளிலே நம்மை சேர்த்து கொள்ள வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரல்ல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, அவனுக்கு இறங்குகிறது போல, அவனுக்கு உதவி செய்கிறது போல. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் யாருடையது? கர்த்தருடையதா. அவருக்கு நாம் ஊழியம் செய்கிற அவருடைய குமாரர்களை போல நாம் காணப்படுவோம் என்றால் ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை கடாட்சிப்பார், நமக்கு இறங்குவார், நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்க, திரும்பவும் காண்பீர்கள். அப்ப ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு? வித்தியாசத்தை காண்பித்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அநேக தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல, அப்படித்தானே போட்டிருக்கு. ஒரு தகப்பனுக்கு அந்த இடத்தை வாசிக்க முடியுமா? ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல அவர்களை கடாட்சிப்பேன். அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் என்ன செய்வேன்? திரும்பவும் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அந்த வார்த்தை நான் படித்த போது, திரும்பவும் காண்பிப்பேன்னா ஏற்கனவே காண்பித்திருக்கிறாரு.
அவர்கள் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்களோ அதே போல நாமும் இந்த நாட்களிலே ஊழியம் செய்வோம் என்றால் திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை இந்த பூமியில என்ன செய்வார்? காண்பிப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? ஆமா, நம்ம எல்லாம் இந்த திறந்த இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி கேட்கிறேன். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது ஊழியக்காரங்களுக்கு கொண்டு போய் பேச வேண்டியது தானே, இங்கே கொண்டு வந்து பேசுகிறீர்களே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகம புஸ்தகம் 4. சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் யாருடைய குமாரனா? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேலர் ஜனங்கள்லாம் யாரு? என்னுடைய குமாரர்கள். அதே போல இன்றைய நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு சொல்லுங்களேன் சத்தமா அதிகாரம் கொடுத்து. அப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள். இன்னும் சொல்லணும்னா சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சேஷ்ட புத்திரர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமா, சரி. இந்த குமாரர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். வேலைக்காரர்களுக்கும் குமாரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு குமாரர்கள், எனக்கு சேஷ்ட புத்திரர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் குமாரராக இருந்தாலும் அவர்கள் யாரா இருக்கிறார்களாம்? வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனம். 25:55. இஸ்ரவேல் புத்திரர், அங்க பாருங்க, புத்திரர். இஸ்ரவேலர் எல்லாரும் எனக்கு குமாரர்கள் தான்ப்பா, ஆனா அவர்கள் யாரு? என் ஊழியக்காரர். அந்த வார்த்தை ரொம்ப சொல்லுகிறார். ஊழியக்காரர்னா யாருக்கும் அல்ல. யாருடைய ஊழியக்காரராம்? என் ஊழியக்காரர். அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவன். அப்போ நான் என்று சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் யாரா இருக்கிறாங்க? ஊழியக்காரர். யாருக்கு ஊழியக்காரர்? இன்னொருத்தருக்கு இருக்கான், அவனுக்கு ஊழியக்காரரா போயிடக்கூடாது. என் ஊழியக்காரரே என்று சொல்லுகிறார், என் ஊழியக்காரரே. ஆகவே நீங்கள் நானும் அவருடைய ஊழியர்களாக, அவருடைய தாசர்களாக, அவருடைய வேலையை செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் யார் தான்? அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா என்ன செஞ்சாகணும்? ஊழியங்களை செய்தாகும். என் ஊழியக்காரர். 2 விதமான ஊழியத்தை புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதாக நான் படித்து பார்த்தேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த ஊழியக்காரர்கள், புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 2வது அதிகாரத்தில் 2 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். 5வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஊழியக்காரர்களுடைய வேலை என்ன? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள். ஒரு சொல்லுவோமா? தினந்தோறும் ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சணும்? இஸ்ரவேல் தேசத்துல இந்த தேவனுடைய ஆலயத்தை எடுத்து படித்தா பலிகளை செலுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். என்னென்ன பலி? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்ற சமாதான பலிகளை போன்ற பலிகளை அவர்கள் தினந்தோறும் செலுத்துவார்கள். தினந்தோறும் அவர்களுடைய ஆசாரியர்களுக்கு வேலையை என்னதான்? பலிகளை செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுங்க, ஆவிக்குரிய பலிகளை செலுத்த. இப்போ யாரும் ஆடு மாடெல்லாம் கொண்டு வர்றது இல்ல. ஆகவே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஆவிக்குரிய பலிகளை தினந்தோறும் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்லணும்னா காலையும் மாலையும் செலுத்த வேண்டும். வாரத்தின் முதல் நாள் அந்த பலியை, ஓய்வு நாள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று படிக்கிறோம். மாதத்தின் முதல் நாள் பண்டிகைகளிலே செலுத்த வேண்டிய பலிகள். இப்படி ஆசாரியர்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? பலிகளை செலுத்துகிற வேலை. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்றால் தினந்தோறும் என்ன செய்தாக வேண்டும்? பலிகளை செலுத்த வேண்டும். என்ன பலிகளை? சரி, ஆவிக்குரிய பலிகள் என்றால் என்ன? நான் ஏற்கனவே அதை பிரசங்கித்திருக்கிறேன். திரும்பவும் அந்த குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். முதலாவதாக நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியாக என்ன செய்தாக வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தினந்தோறும் நாம் பலி செலுத்தணும். இப்ப ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்து செலுத்த முடியாது. எதை தான் செலுத்தணும்?
ஆண்டவருடைய சமூகத்துல காலையில் எழுந்திருச்சோன்னு சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக உம்முடைய பலிபீடத்துல ஒப்புக்கொடு. இந்த நாள் முழுவதும் உமக்காக நான் வாழ, உழைக்க, பேச, நடக்க, கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, பவுல் சொல்லும்போது இதுவே நீங்கள் செய்யத்தக்க, இதுதான் நல்ல ஆராதனை. அல்லேலூயா. அப்போ தினந்தோறும் பலிகளை செலுத்துகிறீர்களா? காலையும் மாலையும் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலிகளை, உதட்டின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள் என்று. அப்போ தினந்தோறும் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஆடு மாடுகளை செலுத்தாக்கட்டி கூட பரவாயில்ல, எதை செலுத்திட்டே இருக்கணும்? ஸ்தோத்திர பலிகள். செலுத்துறீங்களா? ஆலயத்துக்கு வந்தாலே சோத்திரம் பண்ண மாட்டேன்றாங்க நிறைய பேர், ஆண்டவரை நன்றி சொல்கிறது இல்லை. ஆனால் வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய ஊழியக்காரர்களா இருப்போம் என்றால் தினந்தோறும் என்ன செய்துட்டே இருக்கணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளாகிய பலிகளை செலுத்த வேண்டும். நன்மை செய்கிறவர்களும் தான தர்மம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நற்கிரியைகளாகிய பலிகளை நமக்கு முடிந்த வரைக்கும், நமக்கு சமயம் வாய்க்கிற வரைக்கும், நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நாம் தினந்தோறும் நற்கிரியைகளை என்ன செய்து கொண்டு இருக்கணும்? செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:அதிகாரத்துல பவுல் சொல்லும்போது, இந்த 10-20 வரைக்கும் சொல்லும்போது, காணிக்கைகளை சுகந்த வாசனையான, நீங்கள் கொடுத்த சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியங்கள் இவைகள் எல்லாம் பலியாக தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இவைகள் புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்கள் தினந்தோறும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோத்திர பலி செலுத்த முடியுமா? செலுத்த முடியும் தானே? தினந்தோறும் நற்கிரியைகளை செலுத்துகிற, நன்மை செய்கிறவர்களாக, தான தர்மம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போதான் பரலோகத்துக்கு போகும்போது நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்க போனா? அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை என்ன செய்யுங்க? சம்பாதி. நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களினால் என்ன செய்யுங்க? ஆமா, அதை உறுதி செய்து கொண்டே இருங்க. நற்கிரியைகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை, நற்கிரியைகளை, கர்த்தருக்கு காணிக்கைகளை, கர்த்தருக்கு கனப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறார்கள். இன்னொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக 9வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதை 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரிகமான ஆசாரி. 2வது வேலை ஒண்ணு இருக்கிறார். சும்மா சோத்திரம் மட்டும் பண்ண பத்தாது. என்ன செய்யணும்? அவருடைய புண்ணியங்களை சொல்லுங்களேன், அறிவிக்க வேண்டும். புண்ணியங்களை மற்றவர்களுக்கு. அது எப்படி அறிவித்தல் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக. நிறைய பேர் வார்த்தை இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. அதனால அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. எதன் மூலமா அறிக்கணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையின் மூலமாக. அதுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், வார்த்தைகளை காட்டிலும் வாழ்க்கை அதிக சத்தமாக பேசும். அதிக சத்தமாக பேசும். வாழ்க்கை ரொம்ப பேசுங்க. ஆமா, அமைதியா இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையை ஜனங்கள் கவனிக்கிறார்கள். அது அதிக சத்தமாக பேசும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சாகணும்? தினந்தோறும் கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகளின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக அவருடைய புண்ணியங்களை என்ன செய்து கொண்டே இருக்கணும்? அறிவிக்க வேண்டும். அதுக்குதான் இங்க வந்து நம்மளை ஆண்டவர் எஜுகேட் பண்றார். இங்கே கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது எப்படி பிரகாசிக்கணுமா? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல. சுடர்கள் என்றால் சூரியன் எப்படி பிரகாசிக்கிறது? சூரியனுடைய அந்த பிரகாசத்துக்கு இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற இருள் போயிடுச்சு. அதுபோல நாமும் ஆவிக்குரிய பாதிப்புகளை சமுதாயத்திலே ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக தான் இந்த வேத வசனங்களை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். சபையில தேவன் ஊழியர்களை ஏற்படுத்தி எதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இங்கே கற்றுக்கொண்டு உலகத்திலே போய் சுடர்களை போல என்ன செய்தாகணும்? பிரகாசிக்க வேண்டும். அது தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. புல்பீட்ல நின்று பேசுகிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக தேவனுடைய புண்ணியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், என்
ஊழியக்காரரே. இப்போ அந்த இடத்துக்கு வந்துடலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது வசனம் பாருங்க. நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்களேன், திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் எல்லாரும் தினந்தோறும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்யும். அப்போ திரும்பவும் காண்பீர்கள் என்றால் ஏற்கனவே கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, ஊழியம் செய்துட்டு அவர்களை இந்த பூமியிலே தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த காலவெளி அவர்களுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம் என்றால் நம்மையும் கர்த்தர் இந்த பூமியிலே வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவர்களை குறித்து நாம் படிக்க போறோம். என் ஊழியக்காரரே என்று சொன்ன சில நபர்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்து அந்த நபர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாக வேதத்தில் யாரை ஆண்டவர் என் ஊழியக்காரனே என்று அழைத்திருக்கிறார் தெரியுமா? சொல்லுங்களேன். ஆபிரகாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆபிரகாமை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல முதல் முறையாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். 26:24. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா சந்ததியை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். ஆகவே 2 காரியத்தை மறந்துடாதீங்க. தினந்தோறும் பலி செலுத்தணும், தினந்தோறும் அவருடைய புண்ணியங்களை என்ன செய்தாகணும்? அறிவிக்க வேண்டும். அதை உண்மையாய் செய்வோம் என்றால் உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, சந்ததியையும் ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிற தேவனாக என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அப்போ ஆபிரகாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது என்ன செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு? ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் ஒரு பெரிய வித்தியாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டே இருந்தது. பெரிய ஒரு வித்தியாசம். ஆமா, ராஜாக்கள் அதை கண்டார்கள், அந்த வித்தியாசத்தை. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உன் குடும்பம் வித்தியாசத்தை காண வேண்டுமா? நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். அதுவும் எப்படின்னா, ஆண்டவர் பார்த்து சொல்லணும், என் ஊழியக்காரன் என்று சொல்லணும். நம்மளை பேரை சொல்லி ஆபிரகாம சொல்றாரு பாருங்க, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். ஆமா, நாம பேட்டுக்கு போட்டுக்கலாம் பின்னாடி, பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், எவாஞ்சலிஸ்ட், என்ன எதை வேணா நாம போட்டுக்கலாம். ஆனா தேவன் பார்த்து சொல்ல மாட்டார். ஆனால் தேவன் சொல்லுகிற மாதிரி இருக்கணும். என் சொல்லுங்களேன் அந்த வார்த்தையில, என் ஊழியக்காரனே தேவன் சொல்லணும். அப்பதான் வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பார். தேவன் சொல்லுகிறது போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும். சரி, இங்கே இந்த ஆபிரகாம் இந்த 2 ஊழியத்தை தான் செய்தார். தேவனுக்கு பலி செலுத்தினாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவித்தார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர், உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க? அந்த 2 பர்பஸ் தான். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், 1 விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். 1 ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரே காரியம் விசுவாசமும். அந்த விசுவாசம் தேவன் மேல் இருந்ததினாலே அவன் தேவனுக்கு அப்படியே என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்தார். இது அடிக்கடி நான் சொல்றதுதான், திரும்பியும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஊர் என்ற கல்தேர் பட்டணத்தில் வாழ்ந்து வருகிற ஆபிரகாமுக்கு ஒரு நாள் மகிமையின் தேவன் தரிசனமாகி தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கூட ஒரு காலத்தில் விக்கிரங்களை ஆராதித்துக் கொண்டிருந்திருப்போம். யார் தேவன் என்று தெரியாமல் இருந்த ஒரு காலத்திலே சத்தியம் நமக்கு கிடைத்தது. ஒரு வேளை ஜனங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொண்டிருக்கலாம், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தரிசனமானி தன்னை காண்பித்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்த்து இப்போ ஒரு காரியத்தை சொன்னா எத்தனை பேர் கீழ்ப்படிவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, அதுவும் எந்த தேசம்னு சொல்லல, நம்மளா இருந்தா அட்ரஸ் கொடுங்க, அங்க எங்க தங்கணும்ன்றது சொல்லுங்க, அது எல்லா டீட்டெயிலையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வாங்கியிருப்போம். ஆனால் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் உடனடியாக கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரே சொல்லுவோமா?
சாதாரண காரியம். விசுவாசமும் கீழ்ப்படி ஒரு ஒரு அற்புதமான காரியம். இது எப்படிதான் நடந்தது என்று எனக்கு தெரியல. படித்து பார்க்கும்போது நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் போது அநேக கேள்விகளை கேட்கிறோம், அநேக விளக்கங்களை கேட்கிறோம். அது எப்படி செய்யறது, அது எப்படி நடக்குமா, உண்மையாவா, பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்ன போது, தம்மை வெளிப்படுத்தி ஒரு வார்த்தையை சொன்ன போது எந்த கேள்வியும் கேட்கல. ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கல. அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் மேல் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேத புத்தகம் இருக்கு, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோம். அந்த வார்த்தையில பெரிய நிபுணத்துவம் கூட என்ன செஞ்சிருக்கோம், அடைந்திருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அன்றைய நாட்களில் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடுகளின் அடிப்படையிலே தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தாராம், கீழ்ப்படி. அதை விட இன்னொரு காரியம் என்னன்னா, சரி தேசத்தை விட்டாரு, தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டுட்டு அவர் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு வந்தாரு. ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் 22வது அதிகாரத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏக சுதரனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை போய் என்ன செய், நான் காண்பிக்கின்ற மோரியா தேசத்தில் உள்ள மலைகளில் ஒன்றில் அவனை என்ன செய், தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்குது பாருங்க. 100 வயதுல தான் பிள்ளைய கொடுத்தாரு. ஆனால் அந்த பிள்ளையை அவர் சொல்லும் போதே பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை சொல்லும் போதே ரொம்ப அவனை ரொம்ப டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கு, சோதிக்கிறது போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த மோரியா மலைகளில் ஒன்றில் போய் அவனை பலியிடு என்று சொல்லுகிறார். அவன் 2வது பேச்சுக்கே இடம் இல்லை. நம்மளா இருந்தா இது கர்த்தருடைய சத்தமே இல்லைன்னு சொல்லியிருப்போம். நம்ம ரொம்ப சத்தம் போட்டு இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம் நாம. ஆனா அவர் அதிகாலையில் எழுந்து கழுதையை எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு கழுதையின் மேல் விறகுகளை அடுக்கிக் கொண்டு கர்த்தர் காண்பித்த மோரியா தேசத்துக்கு என்ன செய்தார், போய் சேர்ந்தார். என்னை கேட்கிறார், கீழ்ப்படிதல். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்றால், தினந்தோறும் தேவனுக்கு பலிகளை நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால், தேவன் மேல உள்ள ஒரு விசுவாசம், எஜமான் மேல என்ன இருக்கணும், நமக்கு விசுவாசம் இருக்கணும். உங்க எஜமான் மேல நீங்க உலக பிரகாரமாக செய்கிற வேலைகளிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஓனர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல இருப்பீங்க? 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வராதுங்க, அவர்கிட்ட வேலை செஞ்சா இருப்போமா? நம்ம இருக்கவே மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவர் அவர் தான் எஜமானா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் மேல விசுவாசம் இருந்தா அவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்வோம், கீழ்ப்படி. இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமாக எஜமான்களுக்கு கீழ்ப்படியாததற்கு காரணம் என்னன்னா, அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எப்போ இழுத்து மூடுவாருன்னு தெரியாது, எப்போ சம்பளம் கொடுப்பாருன்னு தெரியாதுன்னு அங்க ஊழியக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, தம்முடைய வார்த்தைகளில் எல்லாவற்றிலையும் அவனுக்கு உண்மையுள்ள தேவனா இருந்தபடினாலே அவன் சொல்றான், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் என்ன செய்தார், கீழ்ப்படிந்திருந்தார். 2 காரியங்கள். ஆபிரகாம் தேவனுக்கு ஊழியம் செய்த போது அவன் வெளிப்படுத்தின தேவனை விசுவாசித்தான். அப்ப விசுவாசித்தாதான் ஆண்டவருக்கு பலிகளை என்ன செய்ய முடியும், செலுத்தி கொண்டே இருக்க முடியும். விசுவாசித்தாதான். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் மேல் விசுவாசம் இல்லை, ஆகவே தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஆமா, தேவன் நிமித்தம் கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்கள் இதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே காணப்பட, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் அங்கே செய்தான். இங்கே 26ல படிக்கும் போது, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, அந்த வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், காண்பிக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். அதான் எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னாரே. இங்க எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. இந்த அதிகாரத்துல இந்த ஈசாக்கு அவனுடைய மகனாகிய ஈசாக்கு வாழ்ந்து வருகிறார். அப்போ அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது, அந்த பஞ்சத்துல இவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு, எங்க அப்பாவுடைய நாட்கள் ஒரு பஞ்சம் வந்துச்சு, அவர் எங்க போனாரு, எகிப்துக்கு போனார். அப்போ இவரும் அதே போல ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால் எகிப்துக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது, சரி ஆண்டவரிடத்திலே இந்த காரியத்தை குறித்து கேட்கலாம் என்று ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்தை வாசிக்க முடியுமா? 3வது வசனம், 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவரிடத்துல கேட்டா ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். ஒரு சூழ்நிலை வருகிறது, நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்வாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருக்கிறதுனால நாம ஆண்டவரிடத்துல
கேட்க. ஆனால் இங்க ஈசாக்கு எங்க அப்பா செஞ்சது போல தவறு செய்யக்கூடாது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். அவ அங்கேயே இருக்கிறாரு. அந்த தேசத்துல கொடிய பஞ்சம். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தானம். கர்த்தர் அவனை அதில் 100 மடங்கு என்ன செய்தார்? அந்த விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். இப்படி விளைச்சலை கொடுத்ததினாலே 13வது வசனம் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்ப பாருங்க, தேவன் மேல விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர் என்ன செய்யறாரு? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சத்தின் நாட்களிலே அந்த பெலிஸ்தியர் தேசத்துல அவன் காணப்படுகிறான். அவன் வர வர விருத்தி அடைந்தான். இப்ப என்ன நடக்குதான்? அங்கே அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? தூர்த்து போட்டார். இதை நான் படித்த போது 4 துறவுகளை வெட்டுகிறான், 4 துறவுகளை என்ன செய்யறாங்க? தூர்த்து போடுகிறார். அங்க பாருங்க, 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே என்ன செய்தார்களாம்? நிரப்பி போட்டார்கள். அப்ப பொறாம வந்ததுன்னா என்ன செய்யறாங்க? கிணறு என்றால் அந்த தேசத்துல அன்றைய நாட்கள்ல இந்த தண்ணீர் ரொம்ப விலையேறப்பட்டது. பெட்ரோல் கூட அங்க சுலபமா கிடைச்சிடும். எது கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. ஆகவே ஈசாக்கு துறவு தோட்டினான். கர்த்தர் அங்கே தண்ணீரை கொடுத்தார். அதனால இவங்க என்ன நினைக்கிறான்? இந்த துறவை நிமித்தம் தான் இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பொறாமையினாலே அந்த துறவை என்ன செய்தார்களாம்? தூர்த்து போட்டார். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நாம செயல்படும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறாங்க. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அந்த ஊர் மெய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, இது தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனுங்க வெட்டல, ஆனா ஈசாக்கு வெட்டினா அங்க என்ன வருது? தண்ணீர் வருகிறது. பாருங்க, அதனால அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சாராம்? ஏசேக்கு என்று பேர் வைத்தார்கள். 21வது வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பேர் வைத்தார்கள். அப்ப பாருங்க, 3 துறவுகளை வெட்டுகிறான். 3லும் வந்து வாக்குவாதம் பண்ணி அதை தூர்த்து போட்டு அது தங்களுடையது என்று சொல்லி அவனோடு கூட வாக்குவாதம் செய்கிறார்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று நம்மை பழுகும்படி கர்த்தர். ஏன்னா அவங்க சண்டைக்கு வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இவனுக்கு தரிசனமாகி இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா துறவு வெற்றான், தண்ணீர் வருகிறது. ஆனால் இந்த தேசத்தின் ஜனங்கள் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவனும் ஓடிக்கொண்டே போகிறான். கடைசியில அன்று ராத்திரியிலே அவன் அங்கே பெயர்சபாவுக்கு போனான் என்று சொல்லப்படுது. ஆகவே எதற்காக என்றால், இந்த தேசத்தின் ஜனங்கள் இப்படியாக தொடர்ந்து என்னை துரத்தி கொண்டே வருகிறார்கள் என்று சொல்லி அவன் பெயர்சபாவுக்கு கடந்து சென்று அங்கே கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிய அங்கே காத்திருக்கிறான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சொல்ல, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நான் உன் கூட தான் என்ன செய்றேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும், அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர், மனிதர்கள் நம்மை துரத்துகிறது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்றாரு, கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தபடினாலே சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். என்னை கேட்கிறாருமே, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கை ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். இப்படி அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்களே, தேவனுடைய வார்த்தையின்படியே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன், நான் உன்னோடு கூட தான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எதற்காக இப்படி துரத்த அனுமதித்தார்? ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாம தேவன் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். கீழே படிச்சுட்டு இருந்தா இப்போ பாருங்க, அந்த காரியத்தை முடித்த பிறகு 26வது வசனத்திலே, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அவன் கேட்கிறான், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கிறான். நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் மூடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள்
நிர்ணயம் பண்ணி கொண்டோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் வர்றா? அவனை துரத்தினவங்க வர்றாங்க. ஒரே சொல்லுவோமா? இதுக்காக தான் ஆண்டவர் சில நேரத்தில் அதெல்லாம் அதை அனுமதிக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருந்ததற்கு காரணம், இந்த சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் ஈசாக்கோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. யார் அவனை துரத்தினார்களோ அவர்கள் கடந்து வந்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஒரே சொல்லுவோமா? சில நேரங்களில் கர்த்தர் உடனடியாக கிரியை செய்வார். ஆனால் கிரியை செய்யவில்லை என்றால் அவர் இல்லாமல் இல்லை, அவர் கண்ணை மூடிட்டெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோடு கூட சமாதானம். அதன் மூலமாக ஜனங்கள் ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சில காலங்கள் அமைதியா இருக்கிறார். இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உடைய வித்தியாசத்தை ஜனங்கள் என்ன செய்வாங்க? காண்பார்கள். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக வேதத்தில் நாம் படித்து பார்க்கும்போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரனே என்று சொல்கிறார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 12:7. 8வது வசனம். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். போதும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே. தாசன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மை சர்வெண்ட் என்று தான் போட்டிருக்கிறது. என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்று சொல்ல. மோசேனுடைய வாழ்க்கை வித்தியாசத்தை கர்த்தர் காட்டினாரா? எல்லா அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்ப போறது இல்லைன்னு சொல்லிட்டார். தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு தீர்க்கதரிசி, அவன் மூலமாய் தேவன் செய்த கிரியைகள் அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆகவே தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். இங்கே இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில கூட தினந்தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக, அவன் மூலமாய் தேவன் யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை இந்த மோசே வாழ்ந்தான். இந்த மோசே கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற 2 காரியங்கள் என்னவென்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இரண்டாவது காரியம், அது அடுத்த வார்த்தை, நான் அவனோடு மறைபொருளாக அல்ல முகமுகமாக என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை, ஆமா, தேவனோடு உள்ள ஒரு நெருக்கம், தேவனோடு உள்ள ஆழமான நெருக்கமான உறவு. இந்த 2 காரியங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவனாக மோசே இருந்தான். இந்த காலையில கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தினந்தோறும் அவருக்கு பலி செலுத்தும்படியாக தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நீங்க படிக்கலாம், வேலை செய்யலாம், வீடுகளில் இருக்கின்ற உங்களுடைய குடும்பங்களை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகளை செய்து கொண்டிருக்க அதே நேரத்திலே தினந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்களாக, தினந்தோறும் அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது சரியா செய்யணும்னா இந்த 2 காரியம் ரொம்ப மிக முக்கியம். ஒன்று, அவருடைய எல்லா காரியங்களிலேயும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த மோசையை கர்த்தர் அழைத்தார், அவன் வரமாட்டேன்னு சொன்னார், ஆனாலும் என்ன செஞ்சிட்டாரு? அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை கர்த்தர் சீனாய் மலையிற்கு அழைத்து அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளும்படியான நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் அவருக்கு என்ன செய்தார்? எழுதி கொடுத்தார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, எல்லாவற்றையும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஜனங்களுக்கு அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார் நீதி நியாயங்களை. அது மாத்திரமல்ல, ஆராதனை ஸ்தலத்தை கூடிய மாதிரியை கர்த்தர் இந்த மோசேக்கு கர்த்தர் என்ன செய்தார்? காண்பித்து கொடுத்தாராம். எல்லாவற்றையும் எழுதி வாங்கிட்டு வந்து அப்படியே மோசே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் சொல்லி அனுப்புறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், வாசிக்கலாம். யாத்ராம் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ மேல கூட்டிட்டு போய் அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக, செய்யும்படியாக சொல்லுகிறவராக அவர் காணப்படுகிறார். அவைகளில் எல்லாவற்றிலேயும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, அடுத்தது 39ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 42, 43வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். கர்த்தர் கற்பித்தபடியே அவர்களை அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை, அப்போ தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே என்னது எப்படி இருந்தாரா? உண்மையுள்ள. இதை
எபிரேய நிருபம் எழுதும் போது அதனுடைய ஆசிரியர் சொல்கிறார், எப்படி மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தானோ அதே போல. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க 2வது வசனத்தை. எபிரேயர் 3:2. இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவுக்கு உதாரணம் சொல்றதுக்கு யார் எடுக்கிறாங்க? மோசே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்மை உள்ளவனா இருந்தாராம். என்னுடைய ஊழியக்காரன் என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இயேசுவை வச்சுட்டு மோசையை சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க என்னன்னு படிக்கிறோம், மோசேயை வைத்து இயேசுவை சொல்லுகிறார். மோசே எப்படி உண்மை உள்ளவனா இருந்தானோ அதே போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு என்ன செய்கிறாராம்? உண்மை உள்ளவர். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த காரியத்தை எல்லாம் வேதத்துல எழுதி வைத்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உலகத்திற்கு காண்பித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள் நினைப்போம், நமக்கும் அவனுக்கு என்னவே இல்லை, வித்தியாசமே இல்லை என்று நம்ம சொல்லுறோம். நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் இருக்கும் என்றால் தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கேராரூர் மேய்ப்பர்கள் யாக்கோபை ஈசாக்கை துரத்தினார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, யாரெல்லாம் துரத்தினார்களோ அவள் எல்லாரும் வந்து உடன்படிக்கை செய்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஈசாக்கோடு தேவன் இருக்கிறதை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். எனக்கு இருக்கிறார்கள். இங்கே நாம் படிக்கிறோம், அவனை மலையிலே அழைத்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய கற்பனைகள் நியாயங்கள் எல்லாம் கொடுத்து அவன் செய்ய வேண்டிய வேலைகளுக்கான திட்டங்களை எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்புகிறாரு. கீழே எல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்த பிறகு பார்க்கும்போது கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான் என்று சொல்லப்படுது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவது, இந்த மோசேயுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களில் உண்மை உள்ளவனாய் இருந்தது மாத்திரம் அல்ல, தேவனோடு கூட நெருங்கி பழகுகிறவனாக அவன் காணப்பட்டான் என்று படிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை தயவு செய்து வாசிங்க. யாத்திராகமம் 33 8-11 வசனம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு. ஏன்னா மோசே உள்ள போனா யார் வருவா? கர்த்தர் அந்த கூடாரத்துக்குள் வருவாராம். அதனால ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? எழுந்து நின்று தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். சொல்லுவோமா? இதை ஜனங்கள் பார்த்தார்கள். அதான் வித்தியாசம். ஜனங்கள் பார்த்தார்கள். மோசே தேவனோடு கூட நெருங்கினவனாக இருந்தான். ஆழமான ஒரு உறவு மோசேக்கும் ஆண்டவருக்கும். அங்கே அதனால்தான் இங்கே என்னாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல, எப்படி பேசுகிறேன்? முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று சொல்லுகிறார். அதனால ஒரு வித்தியாசம். கீழே ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாக எழுப்பின போது தேவன் அந்த வித்தியாசத்தை தேவன் காண்பித்தார். அதை மறுபடியும் செய்ய அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் மறுபடியுமாக கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இந்த வார்த்தை அந்த வார்த்தையை மறந்துவிடா, மறுபடியுமாக தேவன் வெளிப்படுத்த போகிறார். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாக காணப்படுகிறோம். ஆகவே மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்தா யார் இறங்குவாராம்? கர்த்தர் இறங்குவார். தேவனோடுக்குள்ள உள்ள அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஜனங்கள் அதை பார்த்தார்களாம். உடனே சொல்லுவோமா? நீங்க வேதம் வாசிக்கிறதை ஜனங்கள் என்றைக்காவது அல்ல, இன்னைக்கு என்ன வித்தியாசமா பைபிள் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படி கேட்க கூடாது. இன்னைக்கு என்ன பைபிள் எடுக்கல அப்படி கேட்கணும். புரியுதா நான் சொல்றது? என்னைக்காவது எடுத்துட்டு இருந்தா இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படியா இருக்குது? உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய பற்றின சாட்சி எப்படி இருக்கிறது? மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தது போல நீங்கள் உங்களுடைய ஜெப அறைக்கு கடந்து செல்கிறீர்களா? வேதத்தோடு உங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறீர்களா? ஜெபத்திலே உங்கள் நேரங்களை செலவு செய்கிறீர்களா? வித்தியாசம் வருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் உண்மை. இப்படி உள்ள போனதுனால கர்த்தர் கொடுத்தார். மலைக்கு தனியா வந்து சேருன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் அவனிடத்துல சொன்னார். நாமளா ஏதாவது செஞ்சுட்டு போறது இல்லை. அப்படிப்பட்டவளை குறித்து என் ஊழியக்காரரை என்று என்ன செய்ய மாட்டாரு? நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், என்ன செய்தோம்? அற்புதங்களை செய்தோம், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எஜமான் சொல்றதை மாத்திரம் செய்யணும். ஆமா, எஜமான் சொல்லுகிறார், அப்பதான் சம்பளம் கிடைக்கும். நாம எதையாவது சொல்லி செஞ்சிட்டு இருந்தோம்னா
1ஆம் தேதி சம்பளம் போடும்போது என்ன செய்ய மாட்டாங்க, அவன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிரம சைகைக்காரர் என்னை விட்டு அகன்று போகல் என்ற வார்த்தை தான் வரும். ஆகவே நம்முடைய எஜமான் என்ன சொல்லுகிறார், அதுக்கு ரகசியமான ஒரு இடத்துல கடந்து சென்று தேவன் என்ன சொல்லுகிறார் என்று காத்திருக்கும் போது, அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி செய்யும் போது பெரிய வித்தியாசம் என்ன செய்கிறது ஏற்படும். இந்த காலை வேளை மோசேயை குறித்து நான் படிக்கிற ஒரு 2 காரியங்கள் என்னவென்றால், அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அது மாத்திரமல்ல தேவனுடைய சாயலை அவரோடு கூட முகமுகமாக பேசுகின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அடுத்ததாக நேரம் ஆகிறது, அந்த நபர்களை மாத்திரம் சொல்லி அவருடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 3ஆவதாக நான் பார்த்தபோது, மோசேயின் ஊழியக்காரனாக இருந்து பின் நாட்களில் தேவனுடைய ஊழியக்காரனாக மாறின யோசுவாவை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோசுவா 24:29. மரணம் அடைந்தான். எத்தனை வயதுல? 110 வயது. யாருடைய ஊழியக்காரனா? கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரே சொல்லுவோமா? இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. ரெவரண்ட் டாக்டரை விட, பெரிய பெரிய பட்டங்களை விட மை சர்வன்ட் என்று ஆண்டவருடைய வாயிலிருந்து வரும் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். பிரைஸ் எல்லாம். இங்கே நாம் படிக்கிறோம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று நாம் படிக்கிறோம். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயின் ஊழியக்காரன் என்று தான் வரும், மோசேயினுடைய ஆனால் கடைசியில அவன் ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறான், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு பட்டத்தை, தேவனுடைய சாட்சியை அவன் தேவனிடத்திலிருந்து பெறுகிறவனாக அவன் காணப்படுகிறான். இந்த யோசுவாவை குறித்து நான் யோசித்த போது 2 காரியங்கள் நாம அவர்கிட்ட பார்க்கலாம். ஒன்று, யாத்ராகம புஸ்தகம் அந்த 33வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம்ல, அந்த இடத்துல அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாசிக்க முடியுமா? இறங்கி நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். பணிந்து கொண்டார்கள். அடுத்த வசனம். கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பாளையத்துக்கு திரும்பி வந்தான். என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு சொல்லுமா? எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஆண்டவர் மோசேயோடு பேசினார், ஆனா இவன் அங்க போய் உட்கார்ந்து அதை விட்டு என்ன செய்யாம இருந்தானா? பிரியமாய். மோசே மரித்த பிறகு தேவன் யோசுவாவோடு கூட பேசினார் என்று இருக்கிறது வேதத்துல. ஆனா பேசாத காலத்துல கூட போய் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தான்? மற்றவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் எழுந்து நின்றாங்க, கனப்படுத்தினாங்க. மோசே உள்ள போகும்போது மோசையோடு கூட தேவன் பேசுகிறதை பார்த்தார்கள். யாரும் கூடாரத்துக்குள்ள என்ன செய்யல வரல. ஆனால் ஒரு வருஷம் மட்டும் அந்த கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது. இந்த காலை வேளை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இந்த வசனத்தின் அடிப்படையில பாருங்க. தேவன் பேசுகிறவர். அங்க பேசினாருன்னு சொல்லல, ஒருவேளை பேசியிருக்கலாம், பேசாமல் கூட இருந்திருக்கலாம். சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினதே என்னால புரிந்து கொள்ள அல்லது பேசவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசா கட்டி கூட நீங்க போய் உட்கார்ந்துக்குங்க. அங்க பேசலாம், அங்க போய் தூங்கிடாதீங்க. நிறைய பேர் முக்காடு போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, இழுத்து விட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்கன்றாங்க. தூங்கிடாதீங்க. நாமும் கூட சில நேரம் ஜெபத்துக்கு உட்காரும் போது என்ன செஞ்சிடும், அசதியில தூங்கிடுறோம். ஆனால் அங்கே உட்காருங்க கொஞ்ச நேரம், பரவாயில்ல. தூங்கினா கூட ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் இருக்கலாம், தூக்கம் வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் தூக்கத்தை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். ஆண்டவர் மேல் இருக்கிற பிரியத்தின் நிமித்தம் அந்த தூக்கத்தை மேற்கொண்டு என்ன செஞ்சாகணும், ஜெபிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, என்னுடைய ஊழியக்காரன் என்று. பிரைஸ் எல்லாம். ஆமா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்தல, பிரியாதிருந்தான். இந்த காலையில இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இடைவிடாமல் இருக்க முடியுமா? ஜெபம் பண்ண முடியுமா? முடியுன்றதுனால தான் சொல்றார், எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்கள், விழித்திருங்கள் என்று. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சிஷ்யர்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில ஒரு வேலைக்காரன் எப்போதும் தேவனோடு உள்ள அந்த உறவில் இருந்து அவன் பிரியவே மாட்டான். பிரைஸ் எல்லாம். நீங்க எப்பாவது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல எப்பொழுதும் ஜெபம் பண்றீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்றீங்களா? அதை கர்த்தர் இந்த காலையில கேட்கிறார். ஒரு ஊழியக்காரன் எப்போதும் அவன் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு கூட உள்ள ஒரு தொடர்பை அவன் எப்போதும் என்ன செய்யலாம், நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேலையை முடிக்க உதவி செய்ததற்காக உமக்கு
சோத்திரன்னு சொல்லுங்க. அடுத்த வேலையை தொடங்கும், ஆண்டவரே இதை சரியாக செய்ய எனக்கு என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நபரை பார்க்க நீங்கள் கடந்து செல்லுங்க, ஆண்டவரே அந்த நபருடைய கண்களில் இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிடும் என்று சொல்லுங்கள். என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்யும் என்று சொல்லுங்கள். ஒரு வேலையை செய்யும் போது என் கையிட்டு செய்கிற காரியத்தை என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லிட்டே இருந்தா என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு வரும்போது இந்த நல்ல ஆகாரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல ஆகாரம் வந்துட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை கர்த்தர் எல்லாம் என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவார். அதை சாப்பிடும் போது நல்ல ஆரோக்கியம் என்ன செய்யும், உண்டாகும். எதுவுமே இல்லை, அப்படியே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான். ஆமா, இடைவிடாமல் ஜெபிக்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியாது. ஒரு ஊழியக்காரன் எப்போதும் என்ன செய்யணும்னா, தேவனோடு உள்ள ஆழமான நெருங்கிய எப்பொழுதும் தொடர்புல இருக்கணும். சில நேரத்தில் தொடர்பு எல்லைக்கு என்ன செஞ்சிடறோம், இல்லைன்னா வேறொருவருடன் இவர் என்ன செய்யறாரு, தொடர்புல இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனோடு உள்ள தொடர்பு, நெருங்கிய தொடர்புல நாம் காணும். இரண்டாவது, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தபோது, அவனை தேவன் இந்த ஊழியத்திற்கு அழைக்கும் போது 4 முறை அந்த முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். நான் வாசிக்கும் போது எனக்கு புரிந்த காரியம் என்னன்னா, இவர் ரொம்ப பயந்த சுபாவமா இருந்திருப்பாராட்டு இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன செய்ய பல முறை இவருக்கு சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அந்த அந்த பொறுப்பை யோசுவா ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்குள்ள போய் படிச்சு அந்த கருத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்கிறேன். பெரிய ஒரு பொறுப்பு, 6 லட்சம் குடும்பங்களை வழிநடத்த வேண்டும். இந்த நபர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. இவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மோசேக்கு விரோதமாகவே பயங்கரமா கொதித்து எழுந்து விடுவார்கள். ஆமா, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைனா கொஞ்சம் சகித்துக் கொள்ள யாரால் முடிவதில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களால். நம்ம கூட நிறைய நேரத்தில் தேவன் சில நேரத்தில் வனாந்திரத்தில் நடத்துவார். தேவன் சில நேரத்தில் கசப்பான தண்ணீர்கள் மத்தியில அல்லது கசப்பான அனுபவங்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்ப்பார். ஒரே போர் லைஃப், ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யல, ஒரு வித்தியாசமே காணப்பட, அப்படிப்பட்ட ஒரே மண்ணாவையே என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, கொடுத்துட்டு இருப்பார். சில சூழ்நிலைகள் எல்லாம், யுத்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யும், வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமா அவருடைய செய்த நன்மைகளை மறந்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து அவர்கள் அழிந்து போனார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை எங்க நடத்திட்டு போனோம், கானானுக்குள் நடத்துகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் இந்த யோசுவா கிட்ட கொடுத்தது போது அவன் ரொம்ப பயந்துட்டான். அதனால ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்ல வேண்டியதா இருந்தது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அது மாத்திரம் இல்ல, அந்த தேசத்துல ஏனாக்கியர் என்ற அந்த ஜாதிகள் இருந்தார்கள். அவர்கள் ராட்சதர்களை போல இருந்தார்களாம். அவர்கள் எப்படி இருந்தார்களாம், ராட்சதர்களை போல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில் அவர்கள் ராட்சதர்களாக, அவர்கள் பார்வையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கின்ற அந்த 31 ராஜாக்களோடு கூட யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே காரியம், அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனோடு கூட ஆழமான தொடர்பில் இருந்தான். இரண்டாவதாக, இந்த 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 தேவன் சொல்றார், பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லப்பட்ட பிறகு, இந்த முதலாவது அதிகாரத்துக்கு பிறகு இவன் மிகவும் தைரியசாலியாக அந்த இடத்திற்கு கடந்து சென்று அந்த 31 ராஜாக்களையும் வெற்றி பெற்று அந்த தேசத்தை இந்த வணங்காக்களுத்துள்ள இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு போட்டு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு பெரிய தைரியம் தேவைப்பட்டது. அப்போ தேவனுடைய வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அதே போல தைரியசாலிகளாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தைரியம் இல்லாமல் போனா என்ன செய்வோம், அவ்வளவுதான். அவங்க பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி போய் அந்த வனாந்திரத்திலே வைத்து அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த யோசுவா அப்படி அல்ல, தைரியசாலியாக இருந்தார். ஆரம்பத்தில் கோழையா தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்கிறார். கடைசியில சொல்லும்போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய். அப்படின்னா என்ன சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, இதை கட்டளையாகவே உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிறார் மியானவர்களே. அப்புறம் தைரியசாலியா மாறி அந்த தேசத்தை யுத்தம் செய்து இந்த தேசத்தை கைப்பற்றி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுத்தானாம். ஆண்டவர் சொல்ல, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை
என்று சொல்லுகிறார். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். மேன்மைப்படுத்தினாரா? பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நன்றாய் அவருக்கு ஊழியம் செய்ய இந்த காலை வேளையில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருக்கு ஊழியம் செய்யும் போது மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கு என்ன செய்தார்களாம்? கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று படி. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் ஊழியக்காரனே என்று தேவன் அழைக்கின்ற நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துக சித்தம் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக காலேபை குறித்து நாம் படிக்க போகிறோம். நேரமாகிறது, அந்த காரியங்களை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் போதும் போதும். இங்க 2 காரியங்களை நாம் படிக்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலேப் எப்படிப்பட்ட ஆவியை உடையவனா இருந்தான்? வேற ஆவி. அப்ப போயிட்டு வந்த 10 பேருடைய ஆவி வேற, இந்த காலேபுடைய ஆவி வேற. வேற ஆவியை உடையவனா இருந்தான். வேற ஆவி, வேற ஆவி உடையவன். அது மாத்திரமல்ல, என்னை உத்தமமாய் பின்பற்றினான். ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் என்னை என்ன செய்தானாம்? பின்பற்றினான். இந்த காலையில் வேற ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்களா? வேற ஆவி, உலகத்தின் ஆவி இருக்கிறது, பிசாசின் ஆவி இருக்கிறது. ஆனால் யோசுவா இந்த காலேப் கிட்ட இருக்கிற காரியம் வேற ஆவி உடையவனாய் இருந்தான். இந்த காலையில் உலகத்தின் ஜனங்களே போலவே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் எந்த வித்தியாசம் இருக்காது. காலேப் வேற ஆவி. இந்த காலையில் இந்த யோசித்துப்பா, வேற ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்களா? வேற சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய பார்வையில மாற்றங்கள் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த பார்வை எல்லாம் மாறும். வேற ஆவி உடையவர்களாக மாறுவோம். வேறு மனிதனாக மாறிட்டான். சவுல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் என்னவா மாறிட்டாராம்? தீர்க்க தரிசனம் சொன்னாரு, வேற மனுஷன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற மனிதர்கள், என்னை கேட்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல அல்ல. இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்கும் போது வேறு மனிதனாக, வேறு ஆவி உடையவனாக அவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, முழு இதயத்தோடும் ஆண்டவரை என்ன செய்தாராம்? பின்பற்றினான். அரைக்குறை மனதோடு கூட அல்ல. இன்றைக்கு அநேகர் பின்பற்றாங்க. எப்படி? அரைக்குறை மனதோடு கூட. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அவருடைய கால்கள் கானானுக்குள் போய் கொண்டிருந்தது. கானானுக்கு நேராக அவருடைய இருதயம் எங்க போயிட்டு இருந்தது? எகிப்திற்கு கடந்து சென்றது. இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிச்சிருவோம். ஆனா உலகத்துக்குள் போன உடனே ஆண்டவர் என்ன செய்த பின்பற்றுகிறது இல்லை. உலகத்திற்கு ஒப்பானவர்களாகவே வாழ்கிறார்கள். உலகத்தின் அவர்களுடைய சிந்தை, அவர்கள் செயல்படுகிறபடியே, அவர்கள் பேசுகிறபடியே, அவர்கள் நடக்கிறபடியே அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் மற்றவர்களாக காணப்படுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்வீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை பார்க்க முடியாது. அதுக்குதான் கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். உங்களை அந்த இடத்துல உங்களை குடியிருக்க பண்ணுகிறார். என்னை கேட்கிற ஆரம்பியாக, நீங்கள் தேவனுடைய ஊழியர்களாக அங்கே சொல்றாங்கல்ல, எங்கெங்க பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க காலேஜில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய பள்ளி ஸ்கூல்ஸ்ல உங்களை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து, அங்கே நாம் அவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்வோம் என்றால், காம்ப்ரமைஸ் செய்து கொள்வோம் என்றால் நிச்சயமா நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை அவர்கள் மற்ற ஜனங்கள் காணவில்லை. அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசத்தையும் அவர்கள் பார்க்காததினாலே தேவனுடைய திட்டங்கள் தடைபடுகிறது. நீங்கள் நன்றாய், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நன்றாய் இந்த இடத்துல நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினார். இந்த கால வெள்ள இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்க. அதனால்தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையும் சேவிப்போம், இல்ல கர்த்தரையே சேவிப்போம். முழு இருதயத்தோடு, முழு இந்த காலேபுடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்கிற காலம். முழு இருதயத்தோடும் ஆண்டவரை பின்பற்றினான். மற்றவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே வைத்து அழிக்கப்பட்டார்கள். 85 வயசுல சொல்றாரு, நான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அவனோடு கூட புறப்பட்ட எல்லாரும் மரித்துட்டாங்க. ஆனா காலேப் மட்டும் என்ன செய்யல? மரிக்கவில்லை. அவன் மிதித்து வந்த அந்த தேசத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். அந்த எப்ரோன் என்ற இடத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அங்கே இருக்கிற அந்த ஏனாக்கியர்களை பார்த்தான், எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் இப்ப சொல்றார், எனக்கு வயது இப்பொழுது 85. நான் அங்கே புறப்படும் போது 40 வயதுல எனக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை போய் என்ன செய்யறேன்? சுதந்திரித்துக் கொள்கிறேன். எத்தனை வயசுல?
85 வயதுல, நம்ம 40 வயதிலேயே நம்மளால முடியறது இல்லை. மலை நாட்டை என கேட்கிற அருமையானவர்களே, வேறே ஆவி உடையவனாயிருந்தான். முழு இருதயத்தோடும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக காலேப் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோபை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று படிக்கிறோம். நான் இந்த யோபை குறித்து என்ன சொல்லலாம்னு யோசித்த போது 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இதை யோசித்து மறுபடியும் படித்து பார்த்தபோது ஒரு குறிப்பை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் படித்திருப்பீர்கள், அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த யோபை குறித்து நான் படிக்கும்போது அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக இருந்தாலும் இன்னொரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். இந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். எதற்காக என்றால், வாசிக்கலாம் 4வது வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைத்திருப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே, அந்த வார்த்தை, தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு சொல்லுவோமா? எனக்கு அது படிச்ச உடனே தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி தினந்தோறும் அவர்களை பரிசுத்தப்பட்டு அவளுக்காக பலி செலுத்தி கொண்டே இருந்தான். ஒருவேளை செய்திருப்பாங்கன்னு தெரியாது, தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார். இவன் யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்கார். அவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுன்னு சொல்றார். அப்போ என் தாசனா ஒரு வேலைக்காரனா அவர் யாரு? அவனுக்கு எஜமான். என்னுடைய எஜமானை என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி தினந்தோறும் அவர்களை அழைத்து அனுப்பி அதிகாலையிலே அவளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்க எஜமான எதையாவது சொல்லிட்டா உங்களுக்கு உரைக்குதா? அவர் சொல்றான், என்னுடைய எஜமான என் பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, தூஷித்து. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இங்கே 11வது வசனத்தை சாத்தான் சொல்றான், ஆனாலும் உம்முடைய கையை அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீர் என்றால் அப்பொழுது அவன் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை. இப்ப டெஸ்டே என்னதான்? தினந்தோறும் இவங்க என் பிள்ளைகள் என்ன செய்ய, தேவனை நிந்தித்து விடக்கூடாது, தூஷித்து விடக்கூடாது. அதற்காக ஒருவேளை அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி தான் தினந்தோறும் பலி. இப்ப டெஸ்ட் எங்க தான் வருது? உன் பிள்ளைகள் அல்ல, உன்னையே தூஷிக்க வைக்கிறேன். டெஸ்ட் அங்க வருகிறது. இப்ப பாருங்க, கீழே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லுகிறார். நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே, என்ன உத்தமம் என்றால் தேவனை நிந்தித்து ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டான் யோபு, சொல்ல மாட்டான். 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது இப்போ பாருங்க 9வது வசனம். அவன் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. அங்கு என்ன உத்தமம் என்று நான் யோசித்து பார்த்தபோது, அவனை ஒரு காலமும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை நிந்தித்து ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டான் யோபு செய்ய மாட்டான். இந்த காலை வேளையில அவருடைய வேலைக்காரர்களாக நாம் இருப்போம் என்றால் அவரை நிந்தித்து ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில் என்ன செய்யக்கூடாது. யாராவது சொல்லும்படி சொன்னால் கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்களேன், சொல்லக்கூடாது. யோபு தேவனுடைய வேலைக்காரன். அவர் எஜமானை நிந்திக்க அவனால் என்ன செய்ய முடியாது. தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய மனைவியோ அது உடனே திட்டுறான். பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். அந்த அளவுக்கு கடினமான வார்த்தையை என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவனுடைய கைகளின் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால். என்ன பாவம் என்றால் உத்தமம். என்ன பாவம் செஞ்சிருந்தா தேவனை நிந்திக்க.
அவனால் இடம் கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வேலைக்காரனா இருக்கிறான். ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஏதாவது ஒன்று குற்றம் சொல்லிட்டு அந்த தொண்டனுக்கு எப்படி வருது? பயங்கர இதா வருது. இந்த டிபேட்ல பார்க்கிறோம். இப்படி அவர் சொல்லிட்டான்ட்டு கத்துன்னு என்ன செய்றாங்க? கத்துறாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியர்கள். யாராவது நிந்திக்க வந்தா நம்மளுடைய இருதயம் வேதனைப்படணும். நாம் ஒரு காலமும் தேவனை என்ன செய்யக்கூடாது? தூஷிக்க கூடாது. அதுதான் உத்தமம். அதுதான் உத்தமம். ஒருத்தர் இருந்தார், அப்ப இறங்கிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது சொல்வார், இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் தேவனோடு கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு வந்தது என்ன சொல்வார் அவரு? சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். யாரோட சண்டை போடுறது? தேவனை நிந்திக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. என்ன சூழ்நிலை வரட்டும், இந்த யோவை பார்க்கல ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், திரளான வேலைக்காரர் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்தான். தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தான். இதுக்கு மேல என்ன இழக்கிறது? தன்னுடைய மதிப்பை இழந்தான். அவனுடைய வேலைக்காரர் அவனை தூஷித்தார்கள். அவன் வேலைக்காரர் அவனுக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார்கள். அவருடைய உறவினர்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கூட யோபுக்கு கிட்ட உதவிக்கு வரவே இல்லை. அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எல்லாம் எழும்பிட்டாங்க. யோபு தன் வாயினால் பாவம் செய்ய. என்ன பாவம் என்றால் தேவனை நிந்திக்கவே இல்லை, தேவனை குறை சொல்லவே இல்லை. அப்படி யாராவது நிந்தித்தாலும் அதை அவனால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலையில நீங்கள் உங்களுடைய வாயில வார்த்தை எப்படி இருக்கிறது? இதனால்தான் 41வது அதிகாரத்தில் சொல்றாரு, என் தாசனாக யோபு. இந்த இடத்தை எடுத்துட்டீங்களா? 7வது வசனம், என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசினாரா? நிதானம். என்ன ஏதாவது ஒரு வகையில நான் தேவனை குற்றப்படுத்தி விடுவேணும் அப்படின்னு நிதானமாய் பேசினாராம். ஒரே சொல்லுவோமா? நீங்கள் அவருடைய வேலைக்காரரா? நிதானமாய் பேசணும், நிதானமாய் பேசணும். இந்த யோபுல வாழ்க்கையில தேவனை நிந்திக்கிற ஒரு காரியமும் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வேலையாட்களாக இருப்பீர்கள் என்றால் வாழ்க்கையில உயர்வுகள் வரலாம், தாழ்வுகள் வரலாம், சுகவீனம் வரலாம், எது வேணா வரலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் தேவனை நிந்திக்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்ன செய்யறாதீங்க. உங்களுக்காக மற்றவங்க பேசினாலும் என்ன சொல்ல என்ன வரைக்கும் அனுமதிக்கிறாரு. பைத்தியக்காரர் பேசுகிறது போல என்ன செய்யாத, பேசாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வசனம் அங்க என்ன செய்யுது? அனுமதிக்கு. பைத்தியக்காரர் பேசுகிறது போல பேசாது அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தேவனை நிந்தித்து தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். நிதானமாய் பேசுகிறான். நிதானமாய். பல நேரங்களில் நம்ம வேதனையில நிதானத்தை இழந்து விடுகிறோம். தேவனை குறித்து ஏதாவது பேசுகிறோம். ஆனா இந்த காலையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். 2வது யோபை குறித்து யாக்கோபு சொல்லும்போது, யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபுடைய வாழ்க்கையை நாம கற்றுக்கொள்கிற 2 காரியம். அவகிட்ட என்ன இருந்ததுங்க? நிதானமாய் பேசினான். தேவனை குறித்து குறை சொல்லவில்லை. 2வது வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. பதினோராவது வசனம், 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபின் பொறுமையை குறித்து பாருங்க. யோபு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி இருந்தாராம்? பொறுமையாய். சில நேரங்களில் கர்த்தர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிப்பார். நான் எப்படி சொன்ன பாருங்க, ஈசாக்கு அங்கதான் இருக்க சொன்னாரு, ஆசீர்வதிச்சாரு. ஆனா பெரிய பிரச்சனை சுற்றில என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. துரத்தி அடிக்கிறானுங்க. இவரும் ஊரை காலி பண்ணி என்ன செஞ்சாரு? போறாரு. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அதுபோல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு. யோபுக்கு அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், அநேக பிரச்சனைகள். ஆனால் யோபு எப்படி இருந்தாராம்? பொறுமையா இருந்தார். இந்த பொறுமையா இருந்ததுனாலதான் நிதானமா அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? பேச முடிஞ்சிச்சு. நம்ம பொறுமையை இழக்கிறதுனால கொட்டி தீத்தர்றோம். வார்த்தையை விட்டுறாதடா, அதை அள்ள முடியாதுன்னு வாங்க, அதை சேர்க்க முடியாதான், விட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆகவே இந்த காலவிலே அவன் பொறுமையை விடவில்லை, எப்போதும் பொறுமையுடையவர்களாக இருந்தான். இந்த யாக்கோபு பொறுமையை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவர் என்ன பேசுறாரு பாருங்க. 1:8. மன்னிக்கணும். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும்
குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது. ஆமா, நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. பூரணர்னா என்ன அர்த்தம்னா வளர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஆமா, நிறைவானவர்கள். ஆமா, நல்ல மெச்சூர்டான நபர்கள். இங்கே படிக்கிறோம், நீங்கள் பூரணராய் இருக்க வேண்டும் என்றால் எது செய்யணுமா? நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது எப்படி கிரியை செய்யணுமா? பூரணமாய் கிரியை செய்யும். நீங்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவித்த வளர்ச்சி அடைந்தவர்கள் என்று எதினால் அளக்கலாம் என்று யாக்கோபு சொல்லுகிறார் என்றால், பொறுமையா இருக்கிறாங்களா? இப்ப எல்லாரும் பொறுமையா தான் இருக்கோம். இப்ப எல்லாரும் எப்படிதான் இருக்கோம்? பொறுமை உள்ளவர்களாக தான் இருக்கும். சூழ்நிலைகள் யோபுடைய வாழ்க்கையில வந்த போது இருந்த சூழ்நிலைகள்ல எப்படி இருக்கணுமா? பொறுமை. அதனாலதான் பொறுமையானவர்களை யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே என்று பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே என்று யாக்கோபு சொல்லுகிறார். இங்கே இருக்கட்டும், இங்கே படிக்கும்போது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடையாது. பூரண கிரியை. இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை திரும்பியும் சொல்லுகிறார். மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது அதிகாரம் 2வது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். அப்ப சொல் தவறாதவன் யாரா? பூரண. அப்போ பொறுமையா இருந்ததுனால தான் சொல்ல என்ன செய்யல? தவறல. நன்றாய் புரிந்து கொண்டீர்களா? பொறுமையா இருந்ததுனால நிதானமாய் பேசினார். அவர் ஒரு பூரணமான ஒரு மனிதன். யாரு? யோபு. அதனால அவருடைய வார்த்தைகள் சொல் தவறவில்லை. அவன் தேவனை நிந்திக்கவே இல்லை. அவன் தேவனை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும் என்று சொல்லுகிறார். இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 5ஆம் அதிகாரத்திலே ஏதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகவும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று படிக்கிறார். ஆகவே இங்கே நான் படிக்கிற காரியம் என்னவென்றால், அவன் பொறுமையுடையவனாக இருந்தான். அதனால பூரண புருஷனா இருந்தான். தன் வார்த்தைகளை நிதானமாக பேசுகின்ற ஒரு மனிதன், சொல் தவறாதவனாக இருந்தான். தேவனை ஒரு காலமும் அவர் என்ன செய்யல? நிந்திக்கல. இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில கூட பல சூழ்நிலைகள் வழியாக இன்றைக்கு ஒரு வேலை நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால், உத்தமன்னா வேற ஒன்றும் நினைச்சிடாதீங்க. என்னை போல ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா உத்தமன் என்று நினைச்சிடாதீங்க. சொல் தவறாதவன், பிரைசலார், தேவனை நிந்திக்காதவன், பிரைசலார். அதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராம விட்டுறாதீங்க. எல்லாரும் கூட வெள்ளை வஸ்திரங்களை அணிந்து கொண்டு வாங்க. அது ரொம்ப சந்தோஷமான சாட்சியான ஒரு காரியம்தான். இருக்கட்டும், இங்கே நாம் படிக்கிற காரியம் என்னவென்றால், அவன் பூரண புருஷனாக இருக்கிறான், சொல் தவறாதவனாக. தேவனை நிந்திக்கிற காரியங்கள் இல்லை. அதுக்கு ஒரே ரெண்டு காரியம். அவன் தேவனை தூஷிக்காதவனாகவும் நீடிய பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான். பிரைசலார். அடுத்ததாக 2 நபர்கள் இருக்கிறாங்க, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறார், செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இங்க யார பத்தி பேசுறாரு? சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், அப்படியே போட்டிருக்கு, என் ஊழியக்காரனே. அதை தான் நான் பார்த்துட்டே வரேன். என் ஊழியக்காரனே. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, என்ன கூட முத்திரை மோதிரமாக என்ன செய்யுங்க, வைங்க. என்னை அந்நாளிலே உன்னை சேர்த்து கொண்டு உன்னை, யாரெல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்களா இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தேவன் அதிகாரப்படுத்துகிறார். என் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஊழியத்தை ஒழுங்கா பார்க்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுகிறோமா? அதான் ரொம்ப கவனிக்க வேண்டும். இந்த செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலை கர்த்தர் ஏன் என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார் என்றால், சகரியாவின் புத்தகத்தில் 2 காரியங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அதே பக்கத்து புஸ்தகம், அடுத்த புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படித்து பாருங்கள். 4:10 இல்ல 9வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் 8வது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர்
என்னை உன்னிடத்திற்கு அவன் கையில என்ன இருக்குதா? அதை எடுத்து திரும்பி வாசிங்க. 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பாருங்கள். உங்க விரல்ல முத்திரை மோதிரம் போடணும்னா கையில என்ன இருக்கணும்? எப்போதும் தூக்கு நூல். என்ன தூக்கு நூல்னா, இந்த செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற வேலை. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற வேலை. அந்த ஆலயத்தை கட்டுகிற வேலை ரொம்ப முனைப்பா இருந்தார். விட்டுட்டு பாதியில என்ன செய்யல, போயிடல. நீங்க பாருங்க, அதனால்தான் சொல்லப்பட்டது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்றார். அது பாருங்க 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியை ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். என்ன அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, அவன் தான் அஸ்திபாரம் போட்டான், அவன் தான் தலைக்கல் என்று சொல்கிறது. அந்த கடைசியா அந்த ஆலயத்தில் வைக்கின்ற கல், கடைசி கல், ஃபவுண்டேஷன் ஸ்டோன், ஆரம்பத்தில் வைக்கிற கல், அஸ்திபாரக்கல். தலைக்கல் என்பது அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு கடைசியா வைக்கிறாங்கல்ல அந்த கல். சொல்லுறேன், அப்போ ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவன் எந்த வேலையில உறுதியா இருக்கான்? அந்த ஆலய கட்டுமான வேலையிலே அவன் என்ன செய்கிறான்? உறுதியா இருக்கின்றான், உறுதியா இருக்கிறான். அதனாலதான் அவன் விரல எதை போட்டாரு? அவன் சரி, நிறைய பேரு கட்டடத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவருடைய ஊழியக்காரனா வந்து அவருக்கு வேலை செய்யறான்னு வர்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யறது இல்ல, பாதியிலே என்ன செஞ்சிடறாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டணும்னா எல்லாம் சாதகமா இல்ல. நான் விலக்கி சொல்ல நேரம் இல்ல. பல எதிர்ப்புகள். எஸ்ரா புத்தகத்தில் 1-7 அதிகாரத்தை போய் படித்துக் கொள்ளுங்கள். பல எதிர்ப்புகள், சுற்றிலும் இருக்கிற எதிர்ப்பு, அவனை சோர்வுண்டாக்குகிற பல காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் விடாமுயற்சியாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? அதை கட்டி கொண்டே இருக்கிற அரசாங்கத்திலிருந்து வந்துக்கிற எழுப்பு, கூட இருக்கிற நபர்களால் எழுப்பு, சுற்றிலும் இருக்கிற நபர்களால் எதிர்ப்பு. தேவனுடைய வேலையை நாம செய்யும் போது எதிர்ப்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், இடையூறுகள் வரும், இடையூறுகள் வரும், மனிதர்களால் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை வரும், இதெல்லாம் வரும். அப்படியெல்லாம் வரும்போது விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போங்க அப்படின்னு போயிடக்கூடாது. இவனுக்கு எல்லாம் வந்தது அந்த ஊழியத்தில் ஒரு உறுதியை அவன் காண்பித்தான். அடுத்தது 2வது விடாமுயற்சி. இந்த நான் புரிந்து கொண்ட காரியம், அவனுடைய ஊழியத்தில் உறுதியாக இருந்தான். வேலைக்காரன் எப்படி இருக்கணும்? உறுதியுடையவர்களாக. எல்லா எதிர்ப்புகள் வரும், எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட்டும் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில, விடாமுயற்சியோடு கூட. அதனால அவன் கைகளை தூக்கு நூல் எப்போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கைகள் இருக்கிற அந்த தூக்கு நூலை எப்படி பார்ப்பேனா? சந்தோஷமாய். அப்ப பாருங்க, இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான்? வேலை செஞ்சுட்டே இருக்கான், சந்தோஷமாய். அதனால அவன் கையில எதை போடுவேன்? இது இன்னும் சொல்லணும்னா, அவனுடைய தாத்தா அவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவனுடைய தாத்தாவாக இருந்து, அவன் பேரு மறந்துருச்சு, நீ உன்னை என் முத்திரை மோதிரமா இல்லாதபடிக்கு உன்னை என்ன செய்வேன்? தள்ளி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா அவனுடைய சந்ததியிலே வருகிற இந்த செருபாபேலை கர்த்தர் என்ன செய்ய? முத்திரை மோதிரமாக வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவனை ராஜாங்கத்தை தூக்கி வீசுகிறார் அவனை. ஆனால் அவனுடைய சந்ததியிலே அவனுடைய பேரன் நினைக்கிறேன், அவனை கர்த்தர் முத்திரை மோதிரமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதற்கு ஒரே காரணம், தேவன் கொடுத்த பொறுப்புகளில் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்து. அநேக எதிர்ப்புகள், அதான் அவனுடைய கைகளே அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே அது என்ன செய்யும்? முடிக்கும். கர்த்தர் உன்னுடைய கைகளில் கொடுத்த பொறுப்பை உன்னுடைய கைகளிலே முடிக்கணும்னு நினைக்காது, முடிக்கணும்னு நினைக்குங்க. வேற ஒருத்தனை வச்சு அந்த வேலைக்கு நம்ம இல்லைன்னா இன்னொருத்தனை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆனா என்னுடைய கைகளே அதை என்ன செய்யணும்? முடிக்கணும். செருபாபேல் ஒரு பெரிய வித்தியாசத்தை உடையவனாக தேவன் காண்பிக்கிறார். அவன் கைகளிலே முத்திரை மோதிரமாக நான் என்ன செய்கிறேன்? உன்னை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இங்கே செருபாபேல் கிட்ட நான் புரிந்து கொண்ட காரியம், அவனுடைய அந்த வேலையிலே கற்றுக் கொடுத்த பொறுப்பிலே உறுதி, விடாமுயற்சி. எவ்வளவு எதிர்ப்புகள், சோர்வுகள், பலவீனங்கள் வந்தாலும் விடாமுயற்சியாக செயல்படுகிறவனாக இருக்கிறான். கடைசியாக ஒரு காரியத்தை எல்லாரும் இதை கவனிங்க. இதுவரைக்கும் பார்க்கலன்னா கூட, கவனிக்கலன்னா கூட இந்த குறிப்பை தயவு செய்து கவனிக்கும்படி கேட்கிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம். 42ஆம் அதிகாரம். ஏசாயா 42 1-4 வசனங்கள்.
ம் 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 அவர் நெறிந்த நாளனை முடியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்த. இங்கே நாம் படிக்கிறோம், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இங்க யாரை குறித்து சொல்றாரு? இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் அவருக்கு குமாரன் தான். ஆனா என்னன்னு சொல்றாரு? என் தாசன், என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்லி, நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லுகிறார். இது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதாக மத்தேயு எழுதுகிறார். தயவு செய்து என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிங்கள். மத்தேயு 12:16. அவர்களுக்கு எப்படி கட்டளையிட்டாராம்? இப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சம்பவத்தை படிக்கலாம். இப்படி நடந்தது இருக்கட்டும், அங்கே அதுக்கு முன்னாடி பாருங்க. 12வது வசனம் பாருங்க, மன்னிக்கணும் 10வது வசனம். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். ஒரு ஜபாலயத்துக்கு போகிறார், அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இப்ப 16வது வசனத்துல படிக்கிறோம், தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய். சூமின கையுடைய ஒரு மனிதன் தேவனுடைய அழைத்து வந்தான். இயேசு அவன் கையை நீட்டினான், அது மறு கையை போல மாறிட்டு. ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு அங்கே செய்கிறார். செஞ்சிட்டு தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அதை சொல்லிட்டு ஏசாயா சொல்றாரு, ஏசாயாவின் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது என்னன்னா, இதோ நான் தெரிந்து கொண்ட என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவார். அவர் வாக்குவாதம் கூக்குரல் இட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே. என்னன்னா, தம்மை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு, தம்மை வெளிப்படுத்துவதில்லை, தேவனை பிதாவை வெளிப்படுத்துகிறவராக. ஏனென்றால் அவர் யார் என்றால் தேவனுடைய வேலைக்காரனாக இங்க வந்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தினுடைய செய்தியை அவர் வேலைக்காரனாக வெளிப்படுத்துவது. பிதா ஒரு வேலைக்காரனாக தம்முடைய குமாரனை என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆகவே தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு தேவனை பிரசித்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? இப்ப வேலைக்காரன் என்ன செய்யணும்னா, நம்மை என்ன செய்யக்கூடாது? பிரசித்தப்படுத்தக்கூடாது. யாரை பிரசித்தப்படுத்தணும்? தேவனை கண்டிப்பாய் கட்டளையிட்டாராம். சரி, இது ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல, வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9:30 வாசிச்சு பாருங்க. குருடனுடைய கண்களை திறந்தார். என்ன சொல்றாரு? வான் பண்றாரு, எச்சரிக்கையா இருக்குது. ஒருவருக்கு என்ன செய்யாதீங்க, சொல்லாதிருங்கள். 16:20 கண்டிப்பாய் கட்டளையிட்டார். போதும். 17:9 உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும் அதை அறிவியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நீங்கள் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தம்மை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு யாரை பிரசித்தப்படுத்தினாரு? தேவனை. ஒரு வேலைக்காரன் என்ன செஞ்சாகணும்னா, தேவனை மகிமைப்படுத்தணும். தன்னை அல்ல, தன்னை மறைத்து கொண்டு யாரை வெளிப்படுத்தணும்? தேவனை. எனக்கு இதை யோசிச்சுட்டு இருந்த போது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். இப்படி ஒரு மனிதன் இருந்தான். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தன்னிடத்திலே வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் வைத்திருந்தார். தன்னுடைய மகனாகி ஈசாக்கு பெண் எடுக்கும்படியாக அவனை அனுப்புகிறார். அப்போ அவன் இந்த லாபானுடைய வீட்டிற்கு வந்த போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசித்து பார்த்தேன். வாசிக்கலாம், 24:34. நான் ஆபிரகாமுடைய அவன் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் யாருங்க? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். பின்னாடி சொன்னதெல்லாம் எஜமானை பற்றி, தன்னை குறித்து ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. கர்த்தர் என் எஜமானை மிகவும் அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவி. இப்படி யாரை பத்தியே சொல்லிட்டே இருக்கிறா? எஜமானை பற்றி மாத்திரம்தான்
அந்த ஊழியக்காரன் பேசினான். அவனை குறித்து சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். இந்த காலையில் இந்த வார்த்தை புரிந்து கொள்வீர்களா? இந்த இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவர் இந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தும் இந்த பூமிக்கு எப்படிதான் வந்தாரு? ஒரு வேலைக்காரனாக வந்தார். ஆகவே தம்மை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லவே, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். யாரையே தான் பிரசித்தப்படுத்தணும்? வேலைக்காரன் இயேசுவை, தேவனையே பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவனையே பிரசித்தப்படுத்த அது ரொம்ப மிக மிக முக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய சாதனைகளாக அதையெல்லாம் காட்டிக் கொள்கிறோம். நான் ஜெபித்தேன், அங்கே அந்த அற்புதம் நடந்தது. ஜெபிச்சு ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? அற்புதம். நம்மை வெளிப்படுத்தவே கூடாது. கூப்பிட்டு சொல்ல, நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லாத, கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல. இதுதான் உண்மையான வேலைக்காரன். இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். இந்த பூமியிலும் காண்பிப்பார், பரலோகத்தையும் காண்பிப்பார். எனக்கு இருக்கிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பு, நம்மை எந்த சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான வேலைக்காரனுடைய அழகாக காணப்படும். இரண்டாவது, நேரமாகிறபடினால் நான் இரண்டாவது ஒரு காரியத்தை காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசனம் 52ஆம் அதிகாரம். ஏசியா 52 இரண்டாவது வசனத்தை வாசிங்க. 52:13 மன்னிக்கணும். இதோ என் தாசன், அவர் எப்படி நடப்பார்? ஒரு மாதிரி இல்லை, ஞானமாய் நடப்பார். வேலைக்காரன் எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடப்பார். ஞானமாய். அப்போ தம்மை பிரசித்தப்படுத்தாத ஒரு தேவனாக வேலைக்காரன் தன்னை என்ன செய்ய மாட்டான்? வெளிப்படுத்த மாட்டான். அடுத்தது, இயேசு கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொள்கிற அவரும் ஆண்டவருடைய வேலைக்காரன், என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று சொல்லப்படும். ஞானம், ஞானம். ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானமாய் அவர் நடப்பார். அதனால்தான் சாலமோன், நீ என்னத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிச்சிருன்றாரு. வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:7. சீக்கிரம் வாசிக்கலாம். ஞானமே முக்கியம். ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை, என் தாசன் ஞானமாய் நடப்பார். நாம ஆண்டவருடைய வேலைக்காரலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஞானம். ஆமா, எண்ணத்தை அது சம்பாதிக்கணும்னு சொல்லுது இங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நாம வேற எதையா சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கலாம், நல்லதுதான். ஆனா ஞானம் இருந்தா பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதுங்களா? வேற எதையாவது சம்பாதிச்சுட்டு இருக்காது. ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று படிக்கிறோம். அதனால்தான் சாலமோன் ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே, ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே நம்ம எப்போது எதை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட ஞானம். அதனால்தான் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். இயேசு ஞானத்திலே விருத்தி அடைந்தார். இயேசுவே விருத்தி அடைந்தார். நம்மெல்லாம் எந்த மூலையில்? ஆகவே எப்போதும் கேளுங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகி அவரிடத்திலே கேட்க கடவன் என்று நாம் படிக்கிறோம். இருமணம் இல்லாம கேட்கணும், ஆண்டவரே ஞானத்துல நான் குறைவுள்ளவன். ஆனா நாம கேட்கறதே இல்லை. ஏன்னா என்ன இருக்கு? ஞானம் குறைவா இருக்கிறது என்று உணர்வே வரல. அதனாலதான் ஆண்டவரிடத்துல எதை கேட்கறது இல்லை, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகவே ஞானத்தை கேட்போம். என் தாசன் ஞானமாய் என்ன செய்வாராம்? நடப்பார். என் தாசன் அவர் தம்மை பிரசித்தப்படுத்த மாட்டார். கட்டளை கூட போடுவார், என்னை யாரும் சொல்லாதீங்க, நான் செய்ததாக சொல்ல வேண்டாம். ஒரு வேலைக்காரன் எஜமானியே மகிமைப்படுத்துகிறவனாயிருப்பான். ஒரு வேலைக்காரன் தேவனையே மகிமைப்படுத்துகிறவனாயிருப்பான். அவன் ஞானமாக நடக்கின்றவனாயிருப்பான். ஞானமாக. ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். அதான் சொல்ல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை, நாம் எல்லாரும் குமாரர்கள் தான், ஆனா தேவனுடைய வேலைக்காரர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆகவே ஒவ்வொரு இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல ஸ்கூல்ல வைத்திருக்கிறார், காலேஜ்ல வைத்திருக்கிறார், நீங்கள் வசிக்கிற இடங்களிலே உங்களை வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் கொடுத்தேன், முன் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாம் எங்கெங்க உங்களை இருக்கணுமோ அங்க அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? முன் குறித்து வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் தேவனுக்கு வேலை செய்யும்படியாக, தேவனுடைய வேலைக்காரராக இருக்கும்படி. நாம் குமாரர்கள் தான், ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள்.
தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன், நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நாம கரெக்டா வேலைக்காரர்களா இருந்தா எஜமான் நம்ம மேல என்ன செய்வார்? பொல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்களே மாசமான என்ன செஞ்சான், அவன் ஒரு மாசம் கரெக்டா வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்க. அதை பார்க்கலாம் நம்முடைய எஜமான் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அவன் ரொம்ப நல்லவர். கொஞ்சத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தால் அநேகத்தின் பேர்ல தேவன் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். என் வேலைக்காரரே என்று சொல்லுகிறார். என் வேலைக்காரரே. கீழே அடுத்தது படிக்கும். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் எனக்கு அந்த திரும்பவும் காண்பீர்கள். ஏற்கனவே காண்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் காண்பிச்சாரா? மோசேக்கு காண்பித்தாரா? அடுத்தது யாரை படிச்சோம்? யோசுவா, காலேப், யோபு, அடுத்தது செருபாபேல். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை தேவன் காண்பித்தார். இப்ப திரும்பவும் காண்பிக்கிறேன்றார். எத்தனை பேருக்கு ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில திரும்பவும் அந்த வித்தியாசத்தை என்ன செய்யுங்க? என் குடும்பம் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசைதான். என் குடும்பத்துக்கு மத்தியில என்னை என்ன செய்யுங்க? அந்த வித்தியாசத்தை காட்டுங்க. என்னை பரிகசிக்கிறவர்களுக்கு மத்தியிலே, என்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே, என்னை குறைவாய் பார்க்கிறவர்களுக்கு மத்தியிலே இந்த வித்தியாசத்தை எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா வேலைக்காரர்களா இருக்க என் வேலைக்காரன் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அவருடைய வேலைக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன வேலைங்க? நான் வேலையை சொல்லியிருக்கேன், 2 வேலை. அதான் ஊழியக்காரன் தான். என்ன வேலை? நல்ல கதையா இருக்குது. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு என்ன வேலைன்னு உங்களுக்கு புரியல. என்ன சொல்றது? 2 வேலை சொன்னாரு. பேதுருவின் நிருபத்தில் நான் சொன்னேன். தினந்தோறும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, தினந்தோறும் கர்த்தருக்கு. எல்லாரும் திரும்பி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. என்ன என்னன்னா வேலைக்காரரா? என்ன வேலை? வேலைக்காரனுக்கு வேலை இருக்கான்னா என்ன வேலை? தினந்தோறும் என்ன செஞ்சாகணும்? என்னென்ன பலி செலுத்தணும் சொல்லியிருக்கிறேன். சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். அடுத்தது ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்கணும். அடுத்தது நற்கிரியைகள் ஆகிய பலி. நற்கிரியைகள் ஆகிய பலி. அடுத்தது நற்கிரியைகள் ஆகிய பலி. அடுத்தது ஸ்தோத்திர பலி. அடுத்தது காணிக்கைகள். என்னது? பலி. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல், ஸ்தோத்திர பலி, நற்கிரியைகள். ஆமா, 2வது காரியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற காரியங்கள். 2 காரியம். பலி செலுத்தணும். இன்னொரு காரியம் புண்ணியங்களை அறிவிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். அடுத்தது நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக. ஆமா, வாழ்க்கை இல்லாமல் வார்த்தையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது. முதல் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நம்ம கிட்ட சொல்லலான்றாங்க. ஆகவே இந்த காலையில நாம் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் வித்தியாசத்தை மறுபடியும் காண்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் என் வாழ்க்கையில காண்பியும் என்று சொல்லுங்கள். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும். ஆமா, ஆபிரகாமுடைய நாட்களில் கர்த்தர் காட்டினார். யோபின் நாட்களில் கர்த்தர் அதை காண்பித்தார். இவர் திரும்பவும் காண்பிக்க விரும்புகிறார். திரும்பவும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன். நீர் சொல்லணும், என்னுடைய ஊழியக்காரன் என்று என் பேரை சொல்லணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு நான் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். திரும்பவும் அந்த வித்தியாசத்தை காண்பியும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீர் காண்பித்த அதே வித்தியாசத்தை இன்றைக்கு நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் காண்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? இந்த வசனத்தை கர்த்தர் உனக்காகவே கர்த்தர் பேசி இருக்கிறார். இதை அற்பமா நினைக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். இது சாதாரணமாக நான் எடுத்த ஒரு செய்தி அல்ல. தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையாக திரும்பவும் நான் வித்தியாசத்தை காண்பிக்க இருக்கிறேன். இது ஒரு வாக்குத்தத்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். என் ஊழியக்காரனை என்று கர்த்தர் சொல்லணும். நாம பேர் போட்டுட்டு அலையறதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் தங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் சொல்லணும், தேவன் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் என்று நீர் என்னை அழைக்க இந்த தகுதிகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரபனா ஷதரதியா ரமான மௌதியானமா. என்னுடைய குமாரன் தான். பிரைஸ். நீங்களும் நானும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் தான்.
ஆனா அவருக்கு வேலையாட்களாகவும் நாம் காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஒரு காரியத்தை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சேவைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த பூமியில ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உமக்காக சேவை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல, யோபை போல சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, யோபை போல நான் வாழ விரும்புகிறேன். மோசேயை போல உண்மை உள்ளவனாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மோடு நெருங்கிய தொடர்புல இருக்கும்படி நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல ஞானமாக நடக்கணும்னு விரும்புகிறேன் சொல்லுங்க. இயேசுவை போல உம்மை மகிமைப்படுத்த என்னை அல்ல, சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இந்த வார்த்தையை, என்னை அல்ல ஆண்டவரே, உம்மை நான் வெளிப்படுத்தணும்ப்பா. ஹல்லேலூயா. கட்டளை போட்டு ஹல்லேலூயா யாருக்கும் என்னை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில் அநேகரோடு கூட பேசியிருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக கர்த்தரால் வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை, நீ வேலை செய்கிற இடங்களில், இந்த சமுதாயத்திலே தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். மறுபடியும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாரார், அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாரார், அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாரார், விசுவாசத்தில் முன்னடப்போம். சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கவே Yesu